சிவாய நமக ஹரிநாராய நமக. உலகத்தின் சேவத்தை கொண்டு கரகத்தின் பெயரால் நன்மை கொண்டிருக்கும் நாரதபடி வரான் என்று அதிகாலை எழுந்து மும்மூர்த்திகள் நறுக்கரகத்தை பெற்று பிற கழகத்தை எதிர்நோக்கி வரும் கழகமும் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே ஈரியல் அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலகத்தில் முக்திதனை பக்தருக்கு தந்த எம்பெருமான் திருமங்கலை உடைய வழங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்புக்கம் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் திருமகன் மனந்தாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் மனந்தாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இந்த இடத்தில் சாதிமர வேதம் என்ற சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். பேச போச்சுங்க சாப்பிடுங்க பேசலாம் திருநாட்டில் கல்லறத்து குடகுமலை கரிவயிற்றில் கருவாகி தலை காவிலும் தாரியிடம் உருவாகி ஏறி வீழ்ச்சி காலத்தில் இருக்க சிவசமுத்திரர் வீழ்ச்சி எது பேரில் நீண்ட வரலாறு பாடி வரும் வலதென்ற தாராட்டே கண்ணப்பாடிகளை கடந்தேன் 6 தாண்டும் காவிரி பேர் வெற்றேன் அகண்ட காவிரியாய் பில் தவழ்ந்தேன் கரிகாலன் பேர் வைக்கும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காடும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை காப்பவளோ கரிக்கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் விரிக்கி கண்ணம் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையராலும் பேச வந்த கம்பனியே வல்லவே எங்கள் வாழ்வே இதயக்கணி இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயக்கணி
போகுமே நீங்க நல்லா இருக்கும் நாடும் நேரம் இந்த நாட்டு உள்ள ஏழைகளை வாழும் நேரம் என்ன சொல்றது புரியல. ஒரு நாடகம் என்பது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தானே. என்னமோ எதிரியார் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு எந்த கணக்கில் சேர்க்கறதே தெரியல. இதே இடத்துல ஒரு ஆடல் பாடலும் ஒரு கரகாட்டம் வச்சிருந்தா அந்த இடம் தாங்குமா? இல்லை நீங்க தான் இப்படி அமைதியாக கையை கட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா? உங்களை பிடிக்கிறதுக்கு 5 10 பேர் உங்களை பிடிக்கிறதுக்கு. ஆக ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா தலை சிறந்த கலைஞர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தவங்க இது போன்ற மக்கமைக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். 3வது முறையாக கீழே இருந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிகருடைய விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைத்துக் கொண்டிருப்பது ஒலிபெருக்கி சாதனம். அருமையான ஒலிபெருக்கி உண்மையாகவே. இது 3ம் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு முன்னப்பின வச்சு நாளைக்கு கல்யாணமாக டீக்கடையிலையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னத்தை ஒண்ணு இதை நாங்கள் செல்லுலையும் அதிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவே சொல்லக்கூடிய இயல்பான வார்த்தை தெரியல. இதை நம்ம யதார்த்தமான வார்த்தைகள் தான். அப்ப ஒரு நாடகம் சிறப்புக்கு இது 3ம் அடிப்படை. முதல்ல அதற்கு அடுத்தபடியாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக்கூடிய ரசிகர்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒரு ஆரவாரம் வந்தவன் நடிக்கிறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆரவாரமா இருக்கு. நீங்க என்னமோ வெள்ளப்பை நினைச்சு போட்ட பாருங்க, போட்ட இடத்துல கிடக்கு பாருங்க எவனே பாட்டுக்கு. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். இப்ப நம்ம நல்லா செய்யறோமா நல்லா பண்றோமா யாருக்கு தெரியும்? உங்களுடைய முகமொழி சரி அகத்திய அழகு முகத்தில் தெரிஞ்சுக்க எல்லாமே அப்படியே உட்கார்ந்து இருந்தா எதை தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இறைவனை படைப்படை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட முகத்து வச்சிருக்கின்றான். மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, உருந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமைத்து பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆறுபாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு படைத்த பகுத்தறிவை 6வது அறிவாக, முனிவர்களுக்கு 7 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்ல செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கோம். அந்த உலகம் பொறுக்காத உலகம். அதுவும் மனித உலகமே ரொம்ப மோசமான உலகம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒற்றுமை இருக்கும், மனிதர்களுக்கு மட்டும் ஒற்றுமை இருக்காது. ஒரு உதாரணம், ஒரு காக்கைக்கு ஒரு சோத்தாளி போடுங்க. ஒத்த காக்கையை சாப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. தன்னை நாவினால் கரைந்து அதனுடைய இணைத்தனால் அழைத்து ஒற்றுமையாக சாப்பிடக்கூடிய குணம் காக்கை குணம். பறவைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை. அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களா? கிடையாது. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் ஒற்றுமையே கிடையாது. அதுக்குரிய இது சின்ன உதாரணம். மரத்தினில விடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தரை போடட்டுமா, மரத்தினில விடுத்து
பனைமரத்தை பாத்தீங்களா? நம்ம பகுதி வந்து பனைமரம் சார்ந்த பகுதிகள். இங்க இருக்கா எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல நிறைய பனைமரங்கள், புதுக்கோட்டைக்கு அந்த பக்கங்க. அந்த பனைமரத்துல பாத்தீங்கன்னா தூக்குனா குருவி கூழ் கட்டி தொங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கையை வைத்து தடுக்கிலே களிமணை கொண்டு வச்சிடும். ஏன் தெரியுமா? களிமணியை விட்டு பூச்சியை விடுமொழி கொண்டு ஒட்டி வச்சிடும். எதற்கென தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காக. நான் வேறுபடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது வேறுபடுத்த மனிதர்களுக்கு முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்று தனிப்பட்ட கருத்து. சோழனார் சோறு உடைத்து, பாண்டியனார் முத்துடைத்து, சேரனாரை வேடம் உடைத்து சொல்வார்கள். சோழனார் சோறு உடைத்த எதை சொல்கிறார்கள்? தஞ்சாவூரை சொல்கிறார்கள். ஏன் தஞ்சாவூரை சொல்கிறார்கள்? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சம் நீங்கி சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டியனாரை முத்துடைத்து, பாண்டியனுடைய முத்து விளையுது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக வளமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேலம் உடைத்து, சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள், காடு கண்டு அடர்ந்த பகுதி, யானைகள் அதிகமாகக்கூடிய நாடும் சேரநாடு. அப்ப அன்னைக்கு ஆண்ட மன்னர்களும் அரசர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கிறார்கள். நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம்? நம்ம அவங்க தேடி தந்ததை முழுமையாக பாதுகாத்தவே போதும். நம்ம ஒன்றும் புதுசாகவே தேட வேண்டாம். இப்ப பெரியவர்கள் சொன்னால் எதை சொல்கிறார்கள்? தஞ்சாவூரை சொல்கிறார்கள். ஏன் தஞ்சாவூரை சொல்கிறார்கள்? தஞ்சாவூர் கோயில் தான் பெரிய கோயிலா? கிடையாது. அதை விட தலை சிறந்த ஆலயம் நம்ம நாட்டில் இருக்குது. காரணம், தஞ்சாவூர் பெரிய கோயில் சொல்வதற்கு அதுல தனித்தத்துவம் அமைந்திருக்கின்றது. காரணம், தஞ்சாவூர் பெரிய கோயில் உயரம் வந்து 216 அடி. திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் 239 புள்ளி 7 அங்குலம். மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய பாட்டியம்மனுடைய மீனாட்சி அம்மன் கோயில் 199 உயரம் கொண்டது. இது 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயங்கள். ஆனால் நம்ம நாட்டிலே அரசியல் இடம்பெறவில்லை தெரியுமா? நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசியல் இடம்பெற்ற கோயில் சிறுவிழிபுத்தூருடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்தத்தலைவருடைய கோபுரசிகள். ஏன் இந்த கோயிலை விட்டுவிட்டு அந்த கோயிலை தெரிவு செஞ்சார்கள்? அந்த கோயிலில் எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை பல வர்ணங்களும் தீட்டப்படுவதை மும்மதங்களுக்கும் சம்பந்தமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாள் கோயில் கோபுரம். இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்காங்க. நம்ம என்ன வச்சிருக்க? அது மட்டுமா? இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஆலயத்தை ஒரு மனிதனை மையமாக வச்சுதான் எழுப்பியிருக்கிறார்கள். மனிதனுக்கு இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி கேட்கலாம்? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில் ஒரு மனிதனை முழுமையாக படுத்தி அந்த கோயிலை வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 வரை நம்மளை அறியாமல் சுவாசிக்கின்றோம். இதை மையமாக வச்சுதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கருவறை இருக்கக்கூடிய கோபுர ஓடுகள் 21,600 வரை தங்க ஓடுகளாக இங்கு பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளாரங்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலை துளாரம் 1, 9 துளாரங்கள். இது 9 துளாரங்களை மையமாக வச்சதான் எம்பெருமானுடைய கோயில் வாசல்களும் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். அது மட்டுமா? ஆசிய கண்டத்தின் மையப்பகுதியை சிதம்பரம் தான். இந்த உலகத்துடைய மையப்பகுதி சிதம்பரம். அதில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்திலே சிவனுடைய கால் கட்டவர் ஓடிப்பார். அது ஏன் ஆசியா கண்டத்தின் மையப்பகுதி? நிலவுலமே நிலப்பட்டு வராங்களே, ஏன் இதை கண்டுபிடிக்க வேண்டியதானே? சந்தனுக்கு போயிட்டு வராங்க, நிலவுக்கு போயிட்டு வராங்க, நிலவுலே பட்டா போட்டு வராங்க, அங்கெல்லாம் இடம் வாங்கிட்டு வராங்க. ஏன் இதை கண்டுபிடிக்க வேண்டியதானே? அப்ப நம்ம நாட்டு ஆண்டவர்கள் எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள். ஏன் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையை கல்வி காட்டு உலகளாரி எல்லாம் ஒருமுகமாக திரும்பி வருகிறார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் பிறந்த நாள் தானே அன்னைக்கு. அழிவுகளை நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம நாடு. என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பற்றி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் 63% அழிந்ததாக நான் சொல்லவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கைபேசி எதை கட்டு வச்சான்னு தெரியல. இந்த கைபேசி தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் நடப்பதற்கு அடிப்படை கைபேசி.
மண்ணோக்கிய வெளிகள் தாயனவர்கள் தருகின்றது வேணி பாரி என்பது வரவும் படை கொண்டது நாளம் நேருகின்றது யாரும் நிலை கொண்டது காதல் காதல். இன்னைக்கு தஞ்சை பெரிய கட்டணமெல்லாம் கட்ட முடியுமா? நம்மனால இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கட்ட முடியுமா? இந்த 50,000 ஆண்டுகள் போனாலும் உங்களால் கல்லூரோட ஊட்ட முடியாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மிஷின் வந்துருச்சு, நீங்க வெங்கப்பட்டு உலகம், இன்னைக்கு விஞ்ஞான உலகம் அப்படின்னு முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர் தெரியுமா? அந்த கோயிலை கிட்ட கீழே பார்த்தோம்னா கோபுரத்துடைய கலசத்துல ஒரு சின்ன கல் உருண்டையா இருக்கும். அது ஒரே கல்லில் வெளியிட்டப்பட்டது. அந்த கல்லுக்கு பெயர் வட்ட வடிவ மந்திரக்கல் என்று சொல்வார்கள். அதோடைய எடை மொத்தம் 80 டன் ஆகும். டன்னுக்கு 1000 கிலோ, 80 டன்னுக்கு எத்தனை 1000 கிலோ? இதை எப்படி கொண்டு இருப்பார்கள்? இந்த கல்லை கொண்டு வந்து வடக்கே வயலுக்கு பக்கத்தில் சாரங்களை வைத்தும், கிழக்கு 2 கிலோமீட்டர் தூர ரெட்டிப்பாளையம் உள்ள இடத்தில் சாரங்களை வைத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக பலாயிரம் யானை உதவியோடும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உழைப்போடு கொண்டு மேல வச்சதுதான் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில். 36 கிலோமீட்டர் சுற்றி வட்டத்துல அங்க கல்லே கிடையாது, மலையே கிடையாது. அப்ப அந்த உலகத்துல அவ்வளவு பெரிய நாட்டிலே இவ்வளவு பெரிய கல்லுகளை சேர்த்து கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆட்சி. பூச்சே கிடையாது, கல்லுகள் கோர்க்கப்பட்டன. சுற்றி மலைப்பிரதேசமே கிடையாது. முழுக்க முழுக்க புதுக்கோட்டையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட கல்லு தான் தஞ்சை பெரிய கோயில். அதற்கு அடுத்தபடி பார்த்தா இன்னைக்கு பாண்டியர்களை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எவ்வளவு பெரிய ஆலயம்! சாதாரண ஒரு கல்லில் கிடந்தது, படித்துறையில் கிடந்த கல்லு. படித்துறையிலே சலவை துணாலை தினந்தோறும் துணிகள் வெளுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வெளுக்கின்ற போது பெண்கள் அணியக்கூடிய ஆடையிலே மேலாடை, பாலாடை படக்கூடிய பால் படக்கூடிய ஆடை வெளுக்கின்ற போது கல்லு கருணு பச்சையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரே பறை சுட்டி கல்லுகளை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து சொல்லிவிட்டாங்க, ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டார். உடனே ஒரு சிற்பியை வளைவெடுத்து அதில் மீனாட்சி அம்மன் சிலையை வடிவத்துக் கொண்டு கிருப்பகத்தில் வைத்திருக்கிறார்கள். அது மூக்களை அடைந்திருக்கக்கூடிய கல்லும் ஒரு நாகரத்தன கல். கல் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது, எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாய்க்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே கடாயத்தைப்பட்டி என்ற ஒரு கிராமம், சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் இறங்கி வடதுபுறமாக 7 கிலோமீட்டர் சென்றோம்னா ஒரு சிறிய கிராமம்.
அந்த நாகரத்திற்கள் அந்த ஊருக்கு கொடுக்கப்பட்டதால் தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு நாகரத்தன பள்ளம் என்று பெயர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மனுக்கு திருவாரூரை பூட்டுவதற்கு பொண்ணுகள் பேற்றில் கொடுக்க வேண்டும். எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடற்கரை செல்லக்கூடிய வீபசிலுக்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே பொன்பேட்டி என்ற கிராமத்திலிருந்து பொண்ணுகள் பேற்றி எடுத்து கொடுத்ததால் தான் அந்த ஊருக்கு பொன்பேட்டி என்ற பெயர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட பொண்ணை அம்மனுக்கு திருமாவியை பூட்ட வேண்டும். அது மட்டும் தேர்வு செய்கிறார்கள். மதுரைக்கு பக்கத்தில் கூடிய திருமங்கலம் இடத்திலிருந்துதான் அம்மனுக்கு திருமாங்கலியம் செய்தது. அதனால் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு திருமங்கலம் என்ற பெயர் வழங்கப்படும். இதெல்லாம் வரலாறு, உண்மை சம்பவங்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இன்னைக்கு எங்கேயே நம்மளாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணுமே வந்தது போது முந்தின ஒரு மாதிரி என்னமோ இருட்டி இருட்டி எல்லாம் இருட்டாக இதற்கு உண்ணாரம் இருந்து ஒரு வடிவத்தை ஏற்றி பாரு இடம் பிரகாசம் இருக்கும் என்பது சொல்லி நான் தேடி வந்த ஒரு கோடு நிலவுகவுள் நீரானே நீரானே மனம் கல்வி நின்று பல கவிதை தந்த மகள் நீரானே 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 Bye.
என்ன சொல்றது கேட்க மாமா, ஒரு ஊர்ல 25 வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தைங்க கிடையாது. புருஷ முன்னாடிக்கிட்ட யாருக்கு ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அந்த புருஷ முன்னாடிக்கு குழந்தையே இல்லையா. அத இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி இனிமே நமக்கு எங்க குழந்தை இருக்க போகுது, இருக்கலாம் வித்துக்கிட்டு தின்னு விதி வந்தாங்க செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு ஜாதகம் பார்க்கறது ஊருக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப ஊராலும் சொல்றாங்க, என்னையா இப்படி ஜாதகத்தை ஒருவர் வச்சு பாருங்க, இவர் என்னதான் சொல்றாரு பாப்பமே அப்படின்னு சொன்னவனே இந்த ஜாதகத்தை கொண்டே வச்சு பார்த்துருக்காங்க. அந்த ஜாதகம் பார்த்து சொன்னவரு, என்ன உங்களுடைய பிரச்சனை அப்படின்றாரு. ஐயா கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை குட்டியோட கிடையாது, எங்களுக்கு குழந்தை பிறக்கமா பிறக்காதா என்பதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் ஜாதகத்தை ஜாதகத்தை பார்த்திருக்காரு. ஜாதகத்தை பார்த்ததும் இதுவரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது, இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் முடியிருக்கும் போது ஒரு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், சந்தோஷம் 2 பேருக்கு புருஷன் கொண்டாடிக்கும். சூப்பர் சதக்கார் சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் இருக்காங்க. மறுபக்கம் ஏற்ற திருப்புறாரு. அப்ப சொல்றாரு, இந்த குழந்தை பிறந்தன்றைக்கு குழந்தையுடைய தகப்பனாகப்பட்டான் இறந்து விடுவான் என்று சொல்றாப்புல. மறுபக்கம் அறையில குண்டோதிக்கு இப்படி அரைகுறைமா நிலையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி அந்த ஜாதகத்தை கணிச்சு சொன்ன போல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. 3 பேரும் நலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி ஒரு 5-6 வருஷம் சென்று அந்த ஊருக்குள்ள அந்த சாமியார் வயசானவர் வராரு. அதே சாமியார் வராரு. அந்த ஜாதகத்தை ஜோசியர் கண்ணாடி ஊருக்கு வயசாகி போச்சு, கம்பு ஓடிட்டு வராரு. புருஷேகரன் சொல்றாரு, என்னடி அவரை பார்த்து நமக்கு ஜாதகத்தை கணிச்சு சொன்ன மாதிரி இருக்குது, அவர் போய் அழைச்சிக்கிட்டு வா. அதனோட அழைச்சா வந்து திண்ணையில உட்கார வச்சாச்சு. ஐயா எங்களை உங்களுக்கு தெரியுதா அப்படின்போது, தெரியலையம்மா யாருமா நீங்க அப்படிக்காப்ல. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை கழிச்சு சொன்னீங்களே, ஆப்பிள பிள்ளை பறக்கும் பிறந்தன்றைக்கு குழந்தைய தகப்பனாகப்பட்டான் இறந்துடன் சொன்னீங்களே, நாங்க 3 பேரும் நலமாக தயார் இருக்கிறோம். நிச்சயமாக என்னுடைய ஜாதகம் போய் சொன்னாருமா அப்படிக்காப்ல. இல்லைக்கையா என்னுடைய கணவன் என் குழந்தை என்னோட மனைவி, அது 3 பேரும் நலமாகத்தான் இருக்கிறோம் சொன்னாப்ல. சரி சரி நம்ம சொன்னால எதுவும் தவறு இருக்குமோ அப்படி சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து வாங்குவா அப்படிக்காப்ல. அந்த ஜாதகத்தை திருப்பி பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக என்னுடைய ஜாதகம் பொய் சொன்னாரு, இந்த குழந்தை தகப்பனாகப்பட்டவன் இறந்திருக்க வேண்டும் என்கிறாப்ல. சரி ஐயா நாங்க 3 பேரும் தான் நிக்கிறோம் அவங்க முன்னாடியே இருக்காப்ல. அப்பதான் அந்த சாமியார் ரொம்ப நேரம் யோசிச்சு, அம்மா உனக்கு இந்த குழந்தை பிறந்துட்டு இந்த ஊர்ல இல்ல இந்த பகுதியில இல்ல அக்கம் பக்கத்துல எதிர்த்தாப்புல எவனாலும் ஒரு ஆம்பளை செத்தான்னு கேட்டிருக்காப்ல. புருஷகர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமையா என் மனைவிக்கு மருத்துவம் இல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் பிச்சை கொடுத்தனார் ஒருத்தர் செத்து போயிட்டாயா அப்படின்னு இருக்காப்ல.
அட சண்டால சண்டாலா குழந்தைக்கு தகப்பேன் நீ கிடையாதா? அவன் தான் குழந்தைக்கு தகப்பேன் அப்படி இருக்கு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது அவரவருடைய ஏற்றத்தாழ்வுக்கு மாதிரி அவர்களை பயன்படுத்தாங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மேல நடந்துகிட்டு இருக்குது. எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்டா காலம் கெட்டு வச்சுக்கிறோம். காலமா கெட்டு போச்சு. இப்ப நம்முடைய வயக்கடலே கொள்ளையிலே வந்து விவசாயம் பண்றோம் காய்கறிகள். அது விவசாயம் பண்ணி இங்கே கொண்டு போறோம், மார்க்கெட் கொண்டு போறோம். மார்க்கெட் கொண்டு ஒரு பெரிய விவசாயிகள் தான் வந்து வீட்டில் எடுத்துட்டு போயிடுவாங்க. சிறிய விவசாயிகள் வந்தா நம்ம தான் கொண்டுட்டு போனாங்க. காய்கறி கொண்டு போய் எங்க செய்வோம்? கடத்தருவுல, சாலை ஓரத்திலே மனிதர்கள் சிறுநீர்கள் கூடிய இடத்துல சாக்குகளை போட்டு கூறு வெட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உண்டு கூறு வெட்டி இருக்கிறாங்க. ஒரு கூறு 20 ரூபா எடுத்து போமா. வெண்டிக்காய் சரி, கத்திரிக்காய் அஞ்சல், அவரைக்காய் அஞ்சல், பீன்ஸ், பச்சை மிளகாய் எது வேணாலும் சரி 20 ரூபா கூறு எடுத்து போகும் சொல்லி இங்க சாலை ஓரத்திலே மனிதர்கள் சிறுநீர்கள் கழிக்கக்கூடிய இடத்துல சாக்களை விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க வியாபாரி. எப்படா ஒரு கூறு விற்கும் சொல்லி. ஆனா அதே மனிதர்கள் பாதரட்சை என்ற சொல்லுடைய செருப்பு எங்கேதான் இருக்குது? மனிதன் காலுக்கு அணியக்கூடிய பாதரட்சனுடைய செருப்பு எங்கேதான் இருக்கு? ஒரு 50 லட்சம் ரூபாய் பில்டிங் கட்டி இது போன்ற மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு உள்ளே தூசி போகாத கண்ணுகள் கண்ணாடிகள் இணைக்கப்பட்டு குளிர்சாதன பெட்டிகள் ஏசி பொருத்தப்பட்டு செருப்பு அங்க இருக்கு. ஏசியில இருக்கு செருப்பு. ஆனா மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி எங்க இருக்கு? தெருவுல கிடக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப அவனை தவிர நம்ம தானே செய்யணும். ஏன் சொன்னா ஒரு மனிதன் கோடீஸ்வரன் சொல்வார். உயிரோட இருக்கும்போது பெரிய கோடீஸ்வரன், செல்வாக்கு இருந்த 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறார் அவர் மகன். அதே கோடீஸ்வரன் இறந்த பிறகு என்னமா சொல்லுவாங்க? 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் தாமதமாக இருந்த ஆள் பணத்தை எப்பட தூங்க பணம் நாய் போச்சு அப்படிங்கிறாங்க. உயிரிழக்கும் போது செல்வேந்திரன் கோடீஸ்வரன் இறந்த பிறகு பணத்தை எப்பட தூக்குறீங்க நாய் போச்சுறாங்க. இடுப்புல அருணாக்கோட வெட்டிட்டு தான் போடுவாங்க. நெத்தியில 1 ரூபா காசை ஒட்டி வச்சிருப்பாங்க. குளிக்க போட்டு வண்ணத்தலும் போது அந்த 1 ரூபா காசை எடுத்து தான் போடுவாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. கடலுக்கு சென்று மீனவர்கள் 10 நாள் 20 நாள் கழித்து கரைக்க வருகிறார்கள். அந்த மீன் அங்கிருந்து வரும்போது செத்து மாறி போய் தான் வருது. அதுல பார்த்த மனிதராகப்பட்ட தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுற நல்ல நண்டா கொடுங்க. நல்ல மீன் செத்து போச்சு நண்டு மீன். அதுல பார்த்து செத்த நண்ட மீனுக்கு தரம் பார்த்து வாங்கி சாப்பிடார்கள். அப்ப நாரி போல நாத்த முடிச்ச நண்டு மீனுக்கு உள்ள மரியாதை மனிதர்களுக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை நம்ம வாழ்றோம். நம்மளை அறியமை செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு தெரியுமா? இப்படிலாம் இருக்கு. நிறைய தவறுகள் நம்மளை அறிய செய்யறோம். அதெல்லாம் மனிதராகப்பட்ட நினைத்து மறைக்க வேண்டும், மாற்ற வேண்டும். வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட ஏது இல்லை.
கேள்வியை குறிச்சுனா பாடல் இறந்ததுக்கு சமம். அவ்வளவு நிரடலான பாடல் இந்த பாட்டு. கொஞ்சம் அப்படி இப்படித்தான் கதலை என்னாலுக்கு எங்கி போய் காணாத காட்சிகளுக்கு பூங்கள் மணிப்புறம் புடரும் கிளியரும் அங்காரங்குரிய அகம்பாடும் கிளியரும் தாங்கள் இன்று வரை பிறந்த மொழி நம்ம வாக்கள் வாங்கி வளர்த்து சோறாடே. இந்த உலகில் இசைய வாழியவனால் காய வந்த நல்லவருக்கும் நல்லதுரை பார்த்தைய பூந்தமிழன் பைப்பொலி வாழ்கின்றார். சோ ஆரோரும் சோ என்ன காலம் சரி உடனே வச்சுக்கோங்க. ஆரோரும் வருவாயான காலம். இந்த காலத்தை இதுவரையில் இந்த பகுதியிலேயே காணும். சரிமை எப்படி என்றால் சாரிமை என்பதற்கு சுவதி உள்ளத்தில் ஒன்று உறங்காது என்பது வள்ளுவன் வார்த்தை இருக்கு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன். மாநிலராத்மா மரணம் நீராது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் தீரத்தில் அதுபவன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேடி என்றுதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நடுவவிட்ட காண்டீபம் நடுவவிட்டாய் மன்னரும் நாரே மக்களும் நாரே மரம் செடி கொடியினாரே சொல்பவள் கல்கள் சொல்பவள் கல்கள் துணிந்ததில் தர்மமும் வாழே புண்ணியமும் இது வந்து உலகம் சொல்ல அந்த புள்ளியமும் கல்லடிக்க போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணடிக்க கண்ணரே காட்டினார் கண்ணரே சாட்டினார் கல்லறிய கொலை செய்கின்ற காட்டீபம் எடுக்க கைவண்டம் எடுக்க இக்கரவெல்லாம் சிவக்க வாழ்
விழித்து அருள்வாயனா உள்ளவும் உறங்காதென்று வல்லவள் பகுத்தனா மறுமதி எதிர்கொள்ளனா பஞ்சகம் கல்லனா உள்ளத்தி மல்லிட உள்ளவும் உறங்காதென்று உள்ளவள் பகுத்தனா மறுமதி எதிர்கொள்ளனா சொல்லிக்கிறாங்க சுத்தரம் நிறைந்த துப்பும் பொசிறந்த மங்கையில் சுத்தரம் நிறைந்த துப்பும் பொசிறந்த மங்கையில் இந்த உலகில் அந்த மிகுந்த கழகத்து நாராயண பச்சமல்ல சாமி முன்னு உச்சி மல்ல ஏறுது பச்சமல்ல சாமி முன்னு உச்சி மல்ல ஏறுது அடிடா தம்பி தாளம் பச்சமல்ல சாமி முன்னு உச்சி மல்ல ஏறுது எடடா தம்பி மேலாம் ஜெயதமா போல தாளம் உன்ன சொல்லி குத்தமுள்ள ஒரு நாள் குத்தமுள்ள ஒரு நாள் சுத்தமில்ல ஐயா டிராக்டர் ஜேசிபி இருக்காயா அடே இந்த துணியை பூரா துவைக்கிறதா இல்லை அப்படியே கொண்டு துணியை எரிக்கிறதா ஆனா அந்த கம்மா தவளை மட்டும் உட்காந்துருக்கானே ஹாய் ப்ரோ எல்லாம் தயவு செய்து வீட்டுக்கு கூட போய் பாருங்க இவனை எதுக்கு இடத்துக்கு பிடிச்ச கேடா அப்ப எந்திரிங்க வந்தார் ஒரு சாமியார் இருங்க இப்பதான் சண்டை வரப்போகுது இப்ப வந்த ஒரு சாமியார் இல்ல சட்டி கிளம்ப போட்டு டிராக்டர் விழுறோம் அருமையான சாமியார் அவர் குரலுக்கு நான் அடிமை நான் சின்ன வயசுல இருந்து நான் மற்ற ஊர்களில் நான் நாடகம் பார்க்க போறேன்னா அது டிஆர் மகாலிங்காத்துக்காகத்தான் போறேன் ஏன்னா அவர் வரும்போதே ஊருக்காரவெல்லாம் போயிடுவாங்க சில்லறை காசு நிறைய கீழே கிடக்கும் பிறக்கிறதுக்காக போவேன் உனக்கு எனக்கு ஆகாது மகாலிங்க அவர்களே கருத்து சொன்னார் உன் கருத்துல சீனி வெடிய வைக்க கருத்து பேசுறாரு காய்கறி வந்து சாக்கடை ஓரத்துல வச்சு விற்கிறாங்களா செருப்ப 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஏசி கண்ணாடிகளை வைக்கிறாங்களாம் காய்கறி விற்கிற வயசான மூதாட்டி 1 கிலோ தக்காளி விற்றா 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும் பாவம்
செருப்பு அப்படி கிடையாது. அவன் ஏசியை போட்டு வச்சிருக்கானா ஒரு செருப்பு 50,000 செருப்பு வாங்கி தரவா மதுரை வரையா மூலி முண்டை அண்ணே சீனி வெடி வைக்கப்படாதுன்னு நாட்டு வெடி வச்சு விட்டுருந்த அவர் கருத்தை சொல்றாங்க. காய்கறியே ரோட்ல தான் போட்டு விற்பாங்க, அதுக்காக 3வது மாடியில ஏறி விற்பாங்களா? நீ சாமியார் மாதிரி இரு. ராமாயணம், மகாபாரதம், பொது அறிவு, திருக்குறள் அத்தனையும் உனக்கு தெரியும்னு உள்ள சொன்னேன். மாத்தூருக்கு ரூட்டு தெரியாம வீட்லயே இருந்த உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ரூட்டு. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு பாடுன்னா உறங்க போட்டிய ஊர் சனத்தைய தம்பி உட்காருப்பா பிரேரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். வெவ்வேற பள்ளிக்கூட நினப்புல இவங்களை வச்சு நம்ம நாடகத்தை முடிச்சு இந்த மாத்தூர் காசை வாங்கிட்டு போய் நான் சலுப்புனேன். ஆனா எந்த கூட்டம் முடிச்சாலும் எங்க அண்ணன் மொட்டையண்ணே பாடுறான். வயசுக்கு போற மாதிரி தெரியல, கருந்துண்டி ஓட்டிய மாதிரி உட்காந்துருக்கேன். காலம் கப்பக்காலம். வெளியூர் ஆளுங்க இருந்தா கை தூக்குங்கயா ஒண்ணும் இருக்கலாங்க. வெளியூர் ஆளு வெளியூர் ஆளுங்க நல்லா இருக்குங்க. உள்ளூர்ல ஆளே இல்லையா போ எங்க ஐயா மட்டும்தான் இருக்காரு. அவரு பாவம் கீழே போ. கானகத்தில் பாட்டு பாடும் புஜ்ஜு ஆகியா அதாலும் எனக்கு ஆகாதுங்க. சண்டை வரும் ஜாமியாரு இதில் கொஞ்சம் வாலி போய் அதில் கொஞ்சம் ஏற்ற வை. அந்த ஆளு வாய கம்பட் வீட்டை தொடர்ந்து நான் தான் வருவேன். சிலிண்டர் ஓடுது இருக்கும் இடத்தை விட்டு எல்லாரும் இடம் தேடி அழகிறான் தங்கவே இவன் தங்கவே நெஞ்சிலே நஞ்சை வைத்து யார் நான் பாடிக்கிட்டு நீ ஏன் இடையில பார்த்தா நீ? ஆமா பெரிய கீர்த்தி சுரேஷ்